Hi students, today we are going to talk about electrostatic potential energy of a dipole in a uniform electric field. அதாவது சீரான மின்புலத்தில் மின் இருமுனையின் நிலை மின்னழுத்த ஆற்றல். சீரான மின்புலம் அதாவது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அதில் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் அதாவது டைபோல் பிளேஸ் பண்ணுறோம். இது -q, இது +q. சரியா? இங்கே +q இருக்கும், பட் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே +q, அதனால் அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வெளிநோக்கி இருக்குது. அப்போ இங்கே +q, இங்கே +q என்னாகும்? ஒன்றுக்கு ஒன்று அப்போஸ் பண்ணும், ரிப்பிள் பண்ணும். அதனால் அதனோட ஃபோர்ஸு வெளிநோக்கி இருக்கும். F வெக்டர் ஈக்குவல் டு QE வெக்டர். தென் இங்கே +q, இங்கே -q என்னாகும்? அட்ராக்ட் ஆகும். அதனால் டைரக்ஷன் இன்சைடு இருக்கும். இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு -QE வெக்டர். ஓகே, -qக்கும் +qக்கும் உள்ள ஆரிஜின் O, இதனோட ஆங்கிள் தீட்டா, என்னோட ஆங்கிள் தீட்டா டேஷ்னு எடுத்துக்கிறோம். சரியா? டிஸ்டன்ஸ் A, இந்த டிஸ்டன்ஸ் A. ஸோ A sin தீட்டா, A sin தீட்டா, 2A sin தீட்டா வரும். இங்கே A cos தீட்டா, A cos தீட்டா, 2A cos தீட்டா. ஓகே, நான் முன்னாடி பார்த்துருப்போம் டார்க்கு, அதாவது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோலில் பிளேஸ் பண்ணும்போது அது டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். அது கிளாக் வைஸில், அதாவது இப்படி இது +q இங்கே வரும், -q மேலே போகும். அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக வர மாதிரி பண்ணும். சரியா? ஒரு திருப்பு விசை உண்டாக்கும். பட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, நாம் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஆன்டி பேரலாக, அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் நாம் மூவ் பண்ணுறோம். எதை? இந்த டைப்போல் எப்படி இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இது வந்துட்டு இங்கே போகிற மாதிரி, இது அதாவது இந்த ப்ளஸ் இங்கே வந்துடும், மைனஸு இங்கே வந்துடும். அப்படி வர மாதிரி நாம் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். சரியா? அதுதான் அந்த டார்க் இ, அதாவது டார்க் நம்ம என்ன சொல்லுவோம்? டவ்னு சொல்லுவோம். டவ் இ ஈக்குவல் டு டவ் எக்ஸ்டர்னல். ஸோ அப்படி கொடுக்கறதுக்கு, இங்கே மூவ் பண்ணுறதுக்கு நாம் அந்த ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஒர்க் டன் பண்ணுவோம். அந்த ஒர்க் டன் தான் dW ஈக்குவல் டு F d தீட்டா. அதாவது ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸு. இங்கே ஃபோர்ஸு டிஸ்டன்ஸ் எதை மீன் பண்ணுது? அதோட ஆங்குலர். அதனால் d தீட்டா போட்டிருக்கோம். சரியா? தென் இந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸு? டார்க் கொடுக்குறோம். என்ன? எக்ஸ்டர்னல் டார்க். அதனால் dW ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் டார்க் டாட் d தீட்டா. அப்போ நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இனிஷியல் டு ஃபைனல் நம்ம அதில் ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் தீட்டா டேஷ் டு தீட்டா டவ் எக்ஸ்டர்னல் டாட் டி தீட்டா. ஈக்குவேஷன் நம்பர் 1. அந்த எக்ஸ்டர்னல் டார்க் வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்ற ஆப்போசிட்டு, அதாவது இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால இந்த டைபோல் கீழே தள்ளும். சரியா? நம்ம எக்ஸ்டர்னல் டார்க் கொடுக்குறோம்ல, அது இந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதுதான் அந்த டவ் எக்ஸ்டர்னல் வெக்டர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சரியா? சரி, நான் முன்னாடி பார்த்துருப்போம் இது. அதாவது டவ் இ வெக்டர் ஈக்குவல் டு அதனோட டைபோல் மூமெண்ட் பி வெக்டர் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டர். இது வெக்டர் ஃபார்மில் இருக்குது. அதுவே நம்ம எண் மதிப்பில் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? பிஇ சைன் தீட்டா வரும். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இந்த கொண்டு போயிட்டு எதில் அப்ளை பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இ, அதாவது டார்க் எக்ஸ்டர்னல் பதிலாக W ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் தீட்டா டேஷ் டு தீட்டா பிஇ சைன் தீட்டா. எங்கே? இந்த எக்ஸ்டர்னல் டார்க் பிஇ சைன் தீட்டா இன்டு டி தீட்டா. ஈக்குவேஷன் நம்பர் 4. இதில் டைபோல் மூமெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட்டு வெளியே கொண்டு வந்துடும். அப்போ இன்டகிரேஷன் தீட்டா டேஷ் டு தீட்டா சைன் தீட்டா டி தீட்டா வரும். இதை நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம்னா மைனஸ் காஸ் தீட்டா. எதை? சைன் தீட்டாவை இன்டகிரேஷன் பண்ணோம்னா மைனஸ் காஸ் தீட்டா வரும். சரியா? தென் இது அப்பர் லோயரை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். W ஈக்குவல் டு பிஇ இதை உள்ளே கொண்டு வந்தோம்னா மைனஸ் காஸ் தீட்டா. இதை லோயரை கொண்டு வரும்போது மைனஸ் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் வருமா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ ப்ளஸ் காஸ் தீட்டா டேஸ். ஓகே, தென் இந்த பிஇ உள்ளே கொண்டு போகிறோம். W ஈக்குவல் டு மைனஸ் பி காஸ் தீட்டா ப்ளஸ் பிஇ காஸ் தீட்டா டேஸ். ஈக்குவேஷன் நம்பர் 5.
ஸோ இதை தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக எடுத்துக்கிறோம். அதாவது ஒர்க் எதுக்கு ஈக்குவல் ஆகுது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி del u ஈக்குவல் டு இதை u தீட்டா மைனஸ் u தீட்டா டேஸ். அதாவது ஏன் இங்கே மைனஸ் போடல, நம்ம அதை ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் டார்க் கொடுத்து மூவ் பண்ணுறோம். அதனால் நம்ம இங்கே மைனஸ் ஆப்போசிட் தானே, அதனால் மைனஸ் 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 ப்ளஸ் ஆயிரும், இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். சரியா? சப்போஸ் தீட்டா டேஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி இருந்தால், எங்க இந்த தீட்டா டேஸ் ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் அதனால் டார்க் என்ன ஆகும், 0வா இருக்கும். சரியா? ஸோ இதை கொண்டு போயிட்டு 5th ஈக்குவேஷனில் அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக தீட்டா டேஸுக்கு பதிலாக அப்போ w ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டா ப்ளஸ் பிஇ காஸ் 90. அப்போ இது என்ன ஆகும், இந்த டைம் இது ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஏன்னா காஸ் 90 0, இப்போ எல்லாமே 0 ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், உடனே மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. ஈக்குவேஷன் நம்பர் 7 இன் வெக்டர் ஃபார்ம் எழுதும் போது இது ஒர்க் எதுக்கு ஈக்குவல் ஆகுது, யூக்கு, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி u ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர் டாட் இ வெக்டர். இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா மேத்தமெட்டிக்கல் ஏபி காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், அந்த ஃபார்மில் இருக்குது. சரியா? இதில் 2 கேஸ் இருக்குது. ஸோ எப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும்னா வென் தீட்டா ஈக்குவல் டு 180 இருக்கும்போது. அதாவது இப்படி இருக்கிறது இங்கே ப்ளஸ் வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடணும். அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஆன்டி பேரலல் ஆன்டி கிளாக் வைஸில் வந்துடும். இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. அப்படி இருக்கும்போது இது மேக்ஸிமம் இருக்கும். பாருங்கள், எக்ஸாம்பிள் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. இங்கே பாரு, ப்ளஸ் எங்கே வந்துடுது, இங்கே வந்துடுது, மைனஸு இங்கே போயிடுது. ஸோ இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 7 அப்ளை பண்ணும்போது u ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் தீட்டாக்கு போல நம்ம 180 போடுவோம். அப்போ காஸ் 180 -1 வரும். -1 மைனஸ் இங்கே மைனஸ் இதில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ பிஇ வரும். ஸோ இதன் கேஸ் 2ல் எப்போ மினிமமாக இருக்கும்னா தீட்டா ஈக்குவல் டு 0, அதாவது மைனஸ் q ப்ளஸ் q எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கும்போது நம்ம அப்ளை பண்ணுறோம். u ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பிஇ காஸ் 0 டிகிரி. அப்போ காஸ் 0 1 ஆயிரும். அப்போ மைனஸ் பிஇ. அப்போ 0 டிகிரியாக இருக்கும்போது மினிமமாக இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும்போது அதனோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். எப்போ 0 இருக்கும், தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருக்கும்போது 0வாக இருக்கும். சரியா? ஸோ பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ.